ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஜூன் 25ஆம் தேதியாகி இன்று தங்கத்தோட விலை மீண்டும் ரூ. 25 குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலையில் ரூ. 75, மதியம் ரூ. 60 குறைஞ்சிருந்தது. நேற்று மட்டும் ரூ. 135 கிராமிற்கு குறைஞ்சது. இன்று பார்த்தீங்கன்னா காலையில் மீண்டும் வந்து கிராமிற்கு ரூ. 25 குறைஞ்சிருக்குதுங்க. ஸோ ரூ. 25 குறைந்து 22 கேரட் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ரூ. 9,070 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதுவே ஒரு சவரன் ரூ. 72,560 விற்பனை செய்யப்பட்டு வருது. இதனைத் தொடர்ந்து 24 கேரட் ஒரு கிராம் ரூ. 9,894 ஒரு சவரன் ரூ. 79,152 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்று கிராமிற்கு ரூ. 25 குறைஞ்சிருக்கு. ஒரு சவரனுக்கு ரூ. 200 குறைஞ்சிருக்கு. ஒரு கிராமுக்கு ரூ. 25 குறைஞ்சு ஒரு கிராம் 22 கேரட் ரூ. 9,070 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது இன்றைய நிலவரம். நேற்றைய வந்து ரூ. 135 கிராமிற்கு குறைஞ்சது காலை மாலை 2 தடவை. இன்று பார்த்தீங்கன்னா ரூ. 25 குறைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களில் மட்டும் கிராமிற்கு ரூ. 160 கிட்ட நமக்கு வந்து விலை வந்து குறைஞ்சிருக்குங்க. எல்லாத்தோட எதிர்பார்ப்பு 9,000 கீழே போகுமா, 8,900 அப்படிலாம் வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் சீட்டு கேட்டாமல் கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போங்க. நீ மறுபடியும் மதியம் வந்து நேற்றைய தினம் போலவே இன்றும் வந்து மதியம் வந்து 2வது முறையாக அப்டேட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மதியம் ஏதாவது அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை. நேற்று வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ரூ. 120 விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இன்று பார்த்தீங்கன்னா ரூ. 1 குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூ. 119 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நம்ம காலையில் போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து நேற்றைய விலையில் இருக்கலாம், இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் ₹10 30 வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிராமிற்கு ரூ. 25 குறைஞ்சதுங்க. வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்த வீடியோவில் நம்ம வந்து ₹1 குறையலாம், இல்லை ₹120 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ₹1 குறைஞ்சிருக்கு. சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை வந்து சிறிதளவுக்கு வந்து சரிய தொடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு நேற்று இன்று பார்த்தீங்கன்னா ஒரு 85 பைசா கிட்ட நமக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகிருக்கு. ஸ்ட்ரென்த்தன் ஆனதுனால தங்கத்தோட விலை சர்வதேச லெவலில் சின்னதாக வந்து ஒரு குறைவு வந்தால் கூட நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இங்கே வந்து தங்கத்தோட விலை வந்து ஓரளவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் குறைஞ்சிருந்தது. இந்நேரம் அதுவும் சேர்த்து நம்மளுக்கு குறைஞ்சிருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இந்நேரம் 9,000 கீழே வந்துருந்துருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு நம்மளுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சது. அதனால தான் நம்மளுக்கு வந்து விலை குறையாமல் சிறிதளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்ததுங்க. அப்போது நம்மளுக்கு விலை குறைஞ்சிருந்ததுன்னா போன வாரம் இந்த வாரம் கண்டினியூஸாக குறைஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்நேரம் 8,900 அந்த ரேஞ்சில் ஏதாவது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு போன வாரம் ஃபுல்லாகவே அதிக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்தது. ஸோ பரவாயில்லைங்க. இந்த வாரம் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை வந்து குறைய தொடங்கியிருக்கு. போர் வந்து பதட்டம் வந்து குறைஞ்சதுனால, அது மட்டும் இல்லாமல் போர் நிறுத்திக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தை இன்னும் எந்த அளவுக்கு போகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை இன்று வந்து குறைஞ்சிருக்கு. வெள்ளியோடைய விலை வந்து ₹1 குறைஞ்சிருக்குங்க. தங்கத்தில் மற்றும் வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளாதார ஆலோசகரை கன்சல்ட் பண்ணிக்கங்க. தங்கம் லாங் டேர்மில் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெள்ளி பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும், டக்குன்னு குறையவும் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி